நமக்கு எது நல்லதுங்கிறது நம்ம மண்ணுக்கு தான் தெரியும். உலகெங்கும் பறந்தாலும் பிறந்த மண்ணை விட மாட்டான், பிறந்த மண்ணை விட மாட்டான், உயிரிழக்கு ஏனாலும் உறவை விட்டு தர மாட்டான். ஹாய் வியூவர்ஸ், என்னடா ஆரம்பமே டயலாக்லாம் பலமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, என்னோட பிறந்த மண், என்னோட சொர்க்க பூமியை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதனால தான் பிறந்த மண்ணை பத்தி பெருமையா பேசிட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சொர்க்க பூமியில சுதந்திரமா இருக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஆள் பாருங்க, நடுரோட்ல இருந்து சிமெண்ட் குழச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு சுதந்திரமா இருக்கலாம் எங்க ஊர்ல. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு நாசிரியத் 2 கடையனுடைய அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் உங்களுக்கே சொன்னேன், கடையனுடைய பத்தி எக்ஸ்க்ளூசிவா கடையனுடைய ஸ்பெஷல் பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு காணொலி தான் இந்த ஒரு வீடியோ. நீங்க ஆல்ரெடி வந்துட்டு கடையனுடைய கொள்ளையற்ற அழகுல வந்துட்டு மயங்கி போயிருப்பீங்க. இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா வாய்க்கால் ஓடுது, இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா வாழைமர தோப்பு வரிசையா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறது வந்துட்டு ஒரு ரோட் வியூ தான். நான் ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கும் போது எடுத்த ஒரு வீடியோ மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் அந்த வாழைமர தோப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டாப் வியூல இருந்து நீங்க பாத்தீங்க, ஒரு சர்ச்சில இருந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கடையனோட கிராமம் மொத்தமுமே ஒரு வாழைமர தோப்புக்குள்ள அடிபட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கொள்ளையற்ற அழகுல இருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் சன்செட் மற்றும் சன்ரைஸ் பிளேஸ். எங்க ஊர்ல நிறைய பேர் இந்த வந்துட்டு ரொம்ப ரசிச்சு பாக்குறது உண்டு. இந்த இடத்துல நான் கூட என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய போட்டோஸ் போட்டது உண்டு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம போட்டோ எடுத்தாலும் சரி, நீங்க சும்மா இயல்பா நின்னாலே போதும். ஒரு மார்னிங் ஒரு 5 to 7 o'clock, அப்படி ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 to 7 o'clock வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். இந்த இடத்துல வந்து நின்னாலே நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே போற அளவுக்கு இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போதே தெரியும், ரோடு முழுக்க வந்துட்டு மாட்டு சாணமா இருக்கு. இந்த மாட்டு சாணம் போட்டதுனால என்னமோ வந்துட்டு பெரிய அழுக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவ்வளவு இயற்கையோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப கூட நீங்க பார்க்கலாம் எத்தனையோ எரும மாடுகள் வந்துட்டு ரோட்ல நடக்கிறத. அந்த அளவுக்கு ஒரு கொள்ளையற்ற இயற்கை அழகு மாறாம வேற லெவல்ல அழகா இருக்கிறது தான் எங்க கிராமம். ரோட்டுக்கு 2 பக்கமும் வந்துட்டு வாழைப்பழ தோட்டமும் இந்த பக்கம் வாய்க்காலும் இருக்குன்னு சொன்னீங்க. அது தனித்தனியா காட்டுற பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாவே நீங்க அந்த ஒரு வியூ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா எல்லா பக்கமும் வாழைமரம் மட்டும் தான். நீங்க நல்லா இப்ப பாக்கலாம். இப்ப இதெல்லாம் வளர்ந்துட்டு வர்ற வாழைமரம், மற்ற சைட்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஃபுல் வாய்க்கால். ஆல்ரெடி பல மக்கள் வந்து கார்ல வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அது போக வாய்க்கால் பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே செழிப்பா இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த வருஷம் வந்துட்டு 5 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுல எங்க ஊர்ல 2 மாசம் ஆனதுக்கு பிறகும் கூட இன்னுமே தண்ணி வந்துட்டு பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்கு. ஒரு கடல் அளவுக்கு வேற லெவல்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. கடையனுடைய பஞ்சம்ங்கிறது பஞ்சத்துக்கு பஞ்சம் ஏற்படுற அளவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு இயற்கை எழிலோட ரோட்ல மாடு போகுது, ஆடு போகுது. மனுஷனை மட்டும் தான் காணும் நீங்க சொல்லலாம். மனுஷங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வயல்வெளியில இருப்பாங்க. ரோட்ல வந்துட்டு அதிகமான மக்கள் புழக்கம் ஏற்படுறதுக்கு நாங்க ஒன்றும் சிட்டி கிடையாது. இது மிக பிறகான, மிக பழமையான, மிக புதுமையான மாடர்ன் கிராமம் தான் சொல்லணும். இந்த இடம் பார்த்துட்டீங்கன்னா 8 மதவுங்கிறதுக்கு பேரு. இந்த இடத்துல வந்துட்டு 8 மதவு இருக்கு. அதனால வந்துட்டு இதுக்கு பேர் 8 மதவுன்னு வச்சிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட் ஆஃப் கடையனுடையன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நான் இன்னும் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, இந்த ஆள் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட். இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே ஒரு வேற லெவல்ல ஒரு வியூ இருக்கும். ஒரு வாய்க்காலே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமா இருந்த ஒரு கடல் மாதிரி இருக்கும். பாருங்க, வாய்க்கால் தண்ணியா அது வந்துட்டு காஃபியை கலந்து ஊத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த மழை பெஞ்சு அவ்வளோ மழை தண்ணி கலந்து இருக்கிறதுனால இந்த ஒரு கலர்ல இருக்கு. எப்பவுமே எங்க ஊரோட ஸ்பெஷல் பார்த்துட்டீங்கன்னா மழை பெஞ்சாலே மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கு. நான் கூட ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன், அவங்க மீன் பிடிக்கிறதுல என்னென்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு 2 கிலோக்கு 3 கிலோக்கு மீன் பிடிச்சாலே போதும். அந்த மீன் வந்துட்டு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு போகும். சம்டைம்ஸ் நல்ல மீன்னா அது 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கூட போக வழி இருக்கு. பாருங்க, இந்த தம்பி வந்துட்டு மீன் பிடிச்சு ஐயோ பாவம், அது வந்துட்டு தண்ணியில போற ஏதோ ஒரு கொலை ஏதோ மாட்டிடுச்சு, பாவம் ஏமாந்துட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன வேலை பண்ணி நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமோ அதே சம்பளம் வந்துட்டு நம்ம இங்கேயும் ஒரு 2-3 மீன் பிடிச்சு ஒரு 2 கிலோ 3 கிலோ மீன் பிடிச்சாலே போதும். அதுல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப பாருங்க எப்படி கடல்ல வந்துட்டு வலையை பின்னி அந்த வலையெல்லாம் ஒரு ஃபார்ம்ல எடுத்து நம்ம கடல்ல போட்டு மீன் பிடிக்க போறாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரோ வந்துட்டு மீன் பிடிக்க போறாங்க. இந்த மீன் பிடிக்கிற அழகை நம்மளும் பார்க்கலாம். ஐ திங்க் இந்த ப்ரோ வந்துட்டு இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ வந்துட்டு வலையை போட போறாங்க. எத்தனை மீன் அள்ள போறாங்கன்னு பார்க்கலாம். போட்டாச்சு. வாவ், சூப்பர். அதுவும் இந்த எஸ்பெஷலி அவங்க மீன் பிடிக்கிற இடம் பார்த்துட்டீங்கன்னா அந்த தண்ணி பொங்கி பொங்கி வருவது பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் மீன் அதிகமாக அந்த தண்ணியோட வேகத்துக்கு வருமோ என்னமோ தெரியல. ஸோ அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க அந்த இந்த ஒரு எஃபர்ட் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ மீன் வாரி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓவரா பில்டப் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மீன் கிடைக்கலன்னா பெரிய அவமானமா போயிடும். பட் எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே நம்ம வெற்றி பெறணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. பயிற்சியோட முயற்சி பெறணும்னா கண்டிப்பா வெற்றி பெறும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வந்துட்டு நம்ம இந்த மீன் பிடிக்கிறதையும் பண்ணலாம். பாவம் அந்த ப்ரோ வந்துட்டு எவ்வளவு மீன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. 1-2 மீன் தான் சிக்கிருக்கு போல. பட் எல்லா டைமும் எல்லாருக்கும் மீன் கிடைக்காது இல்லையா? அந்த ப்ரோ அப்படி ஆறுதல் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம். பாருங்க, ஒரு ராமேஸ்வரம் லுக்ல கீழே தண்ணி, மேல ஒரு நாய், ரோட்ல காரு, செம்மையா இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே
மாதிரி இந்த ஒரு 8 மதவுல இன்னொரு ஸ்பெஷல் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் தண்ணியாகவும், இந்த ஒரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லுக்ல வேற லெவல்ல இருக்கும். அது இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இது அழகா இருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன ஒரு குறைன்னா, இந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, அமலக்கொலைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இது வந்துட்டு ரொம்ப ஆக்கியூபை பண்ணிருக்கிறதுனால நிறைய வந்துட்டு தண்ணியில ரொம்ப ஊறல் வர்றதுக்கும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது வந்துட்டு கடையனுடையோட தப்பு கிடையாது. எந்த ஒரு வாய்க்கால் எந்த ஒரு நீர்நிலைகளிலும் இதெல்லாம் வர்றதை வந்துட்டு கவர்மெண்ட் தான் அதை நீக்கணும். அது பண்ணாம இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த சர்ச் வியூ பார்த்துட்டீங்கன்னா ஒரு அமேசிங் லுக். இந்த இடத்துல இருந்து நான் எக்கச்சக்க போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு சோஷியல் மீடியா காலத்தில் எல்லாருமே வந்து ஒரு அழகான இடத்த பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட்டு நம்ம போட்டோ எடுக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்காக நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு இடத்துல இருந்து நீங்க போட்டோ போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு வேற லெவல், ஒரு மூணார் ஒரு குற்றாலம் ரேஞ்சுக்கு இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மீன் பிடிக்கிறவங்க வந்துட்டு அகெயின் திரும்பியும் மீன் பிடி போடுறதுக்கு வலை விரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போடும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு வியூ காட்டணும்னு நான் விருப்பப்படுறேன். பாருங்க, இந்த ஆகாய தாமரை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இப்போ இந்த ஒரு வீடியோவை யாராவது பார்த்தாவது இந்த ஆகாய தாமரையை கிளீன் பண்றதுக்கு ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா, ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆகாய தாமரை மட்டும் தான் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துலயும் ஒருத்தங்க வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாய்க்கால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எத்தனையோ பேருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனா, இது வந்துட்டு ஒரு தொழில் செய்யற இடமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்க கிடைக்கிற மீன் பார்த்துட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். பொதுவா ஒரு மித்து இருக்கு என்னன்னா, கடல் மீன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும், வாய்க்கால் மீன் வந்துட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வாய்க்கால் மீன் ரொம்ப நாத்தம் அடிக்கும்னு ஒரு பேர் இருக்கு. அது வந்துட்டு எப்போன்னா நம்ம ஒழுங்கா அந்த மீனை கழுவாம இருக்கும் போதுதான் அப்படி ஒரு இது இருக்கே தவிர, நீங்க நல்லா மீனை கழுவி அதை நீங்க குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா எங்க ஊர் வாய்க்கால் மீன், மற்ற ஊரை பத்தி எனக்கு தெரியாது, எங்க ஊர் வாய்க்கால் மீன் வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலி நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடம் பார்த்துட்டீங்கன்னா 8 மதவு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 8 மதவு தான். இது வந்துட்டு 8 மதவு மீன்ஸ் 8 பார்ட் ஆஃப் அந்த ஒரு டேம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 8 வழியா இந்த தண்ணி வந்துட்டு பிரிஞ்சு வர்றதுனால இதுக்கு பேர் 8 மதவு. இது ஆக்சுவலா இந்த ஒரு 8 மதவு வந்துட்டு இந்த ஊர்ல கெட்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. நான் வந்துட்டு குறைச்சுதான் சொல்ல வேண்டிய தவிர கண்டிப்பா இது 150 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். நான் பிறந்ததுல இருந்தே இந்த 8 மதவு இருக்கு. அண்ட் எங்க தாத்தா சின்ன வயசுல இருக்கும் போச்சுலேயே இந்த 8 மதவு இருக்குதான். அதனால இது எத்தனை வருஷமா இருக்குன்னு எங்களுக்கே கணக்கே தெரியாது, அவ்வளவு பழமையான ஒன்று. அண்ட் நீங்க பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. இந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு போதுமான வார்த்தைகள் இல்லாத காரணத்தினால எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இது ரொம்ப தண்ணி அதிகமா இருக்கு, இவ்வளவு இழுப்பா போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எங்க ஊர்ல இருக்கிற ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இந்த பாலத்துல இருந்து உள்ள ஜம்ப் பண்ணி செமையா என்ஜாய் பண்ணி குளிப்போம். ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பேசிக் குவாலிட்டி என்னன்னா, ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல எங்களுக்கு நீச்சல் கத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்க எல்லாருமே வந்து வீட்டுல குளிக்கிற ஒரு பழக்கமே எங்களுக்கு கிடையாது. ஈவன் டுடே எல்லா நாளும் நான் பிறந்ததுல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாங்க எல்லாருமே வாய்க்கால தான் குளிச்சிருக்கோம். அதனால வந்துட்டு எங்க குழந்தைகளா இருக்கட்டும், எங்க அப்பா அம்மா காலத்திலயா இருக்கட்டும், எங்க தாத்தா பாட்டி காலத்திலயா இருக்கட்டும், எந்த ஒரு குழந்தையும் வீட்டுல குளிக்கிறதுக்கு அலவுடே கிடையாது. எல்லாருமே நாங்க வாய்க்கால தான் கம்பல்சரி குளிச்சே ஆகணும். கம்பல்சரி வாய்க்கால தான் குளிப்போம். ஸோ வாய்க்கால குளிக்கிறதுனாலயே எங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு நீச்சல் தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் இதை பத்தி நான் பேசணும்னு விரும்புறேன். இந்த ரோடு பார்த்துட்டீங்களா, அந்த ரோடு வந்துட்டு எங்க ஊர் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த சாலை வந்துட்டு போட்டு வந்துட்டு ஒரு 2 மாசம் தாங்க இருக்கும். அந்த 2 மாசத்துலயே அது எவ்வளவு அழகா இருக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டு எங்க ஒரு கார் வந்துருச்சு, அதனால வந்துட்டு நான் ஆங்கிளை மாத்திட்டேன். ஸோ எங்க ஊரோட அழகை நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க, பார்த்ததான் உங்களுக்கு தெரியும். இந்த பாலம் ரொம்ப பழமையான பாலமா இருக்கிறதுனால இந்த பாலத்துல எதுவும் மாற்றங்கள் பண்றதுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. இந்த ரோடு சாலையை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு. இந்த சாலை போடப்பட்டு ஒரு 2 மாசம் தான் இருக்கும், 2 மாசத்துல இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த இடம் எப்பவுமே ரொம்ப ஸ்லிப்பரியா வலிக்கி விழக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. இங்க சைக்கிளும் போகும், பைக்கும் போகும், காரும் போகும், மாட்டு வண்டியும் போகும், டிராக்டரும் போகும், எல்லாமே போகும். ஸோ இப்படி எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடத்துல ரோடு எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த பாலத்தோட நீங்க இந்த சைட்ல பிடிக்கிற கைப்பிடி எல்லாம் பாருங்க எவ்வளவு அரிச்சு போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது கொஞ்சம் டேஞ்சர் தான், பட் பழமையான ஒரு கட்டடம்ங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட இருக்கு. பட் எனிவே அது வந்துட்டு புதுப்பிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பணி. அது என்றைக்கு அந்த பணி வந்துட்டு ஒழுங்கா நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்க 8 மதவுகளையும் உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஏன்னா எங்க ஊரோட பெருமையா இருக்கிறதே ஒரு வாய்க்கால் தான். என்னடா அவங்க ஊர்ல காட்டுறதுக்கு வேற பெருமையே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு பெருமை ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு உதவுற இப்படி ஒரு நீர்நிலை இருக்கிறத விட பெருமையை நான் வேற என்னது சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஃபைனலி வந்துட்டு எங்க வாய்க்காலெல்லாம் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எங்களோட சொர்க்க பூமி கடையனோடைக்கு நுழைய போகிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வெளியூர்ல இருந்து ஒரு பைக்லயோ கார்லயோ ஆட்டோலயோ உள்ள வரும்போது ஃபைனலி கடையனோடைய உங்களை அன்போடு வரவேற்கிறதுங்கிற ஒரு போர்டை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும், எவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும், எவ்வளோ ஃபீலிங் அட் ஹோம் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குங்கிறத சொல்லவே முடியாது, அதை வாயால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இதுதான் எங்களோட கடையனோடை.
Now it's time for night mode. எப்படி வேற லெவல்ல ஆயிட்டா. நான் இந்த வீடியோவை எடுக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோவை வெயிட்ல ஹோல்டில் வச்சுட்டு நைட் மோட்ல உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த லைட்டிங்ஸோட இந்த சர்ச்சை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி நான் டிசம்பர் வரைக்கும் காத்திருந்து இவ்வளோ நாள் அது இப்போ ஹோல்டில் போட்டு ஃபைனலி உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்குதா. அதுவும் எஸ்பெஷலி இந்த வாட்டி கொஞ்சம் கொரோனாங்கிற காரணத்தினால கிறிஸ்துமஸ் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுவே வந்துட்டு கொரோனா இல்லாத ஒரு டைம்ல வேற லெவல்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து ஒரு டிசம்பர் ஒரு 20th 21st இருந்து வரலாம். ஒரு ஊர்வலமா இருக்கலாம், அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கலாம், பிரதிஷ்டையா இருக்கலாம், வசனமா இருக்கலாம், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 10 நாள் நீங்க லீவ் போட்டுட்டு எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஃபெஸ்டிவல் மூடை வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க பார்த்தாலே இப்பவே நீங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்டைட்டில்ஸே தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலோட ஒரு சிஇஓ அல்லது ஒரு ஹோஸ்ட் ஆஃப் தி ஷோ அப்படி எதனாலும் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு எனக்கு ஒரு வேலையே கிடையாது. நீங்களே வந்துட்டு இந்த ஒரு அழகுல, கொள்ளையற்ற அழகுல மயங்கி போய் கிறங்கி போய் கிடப்பீங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் எனக்கு கிடையாது. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. இந்த சர்ச்சை வந்துட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னொரு நாள் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சர்ச்சை வந்துட்டு தனியா எக்ஸ்க்ளூசிவா இந்த சர்ச்சுக்குள்ள, சர்ச்சுக்கு வெளியே சர்ச் எப்படி இருக்கு, இந்த மாடி எப்படி இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாடியில் போய் எங்க கடையோட கொள்ளையற்ற அழகை வந்துட்டு நான் உங்க எல்லாருக்கும் காட்டணும்னு ரொம்ப 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 ஆசைப்படுறேன். அண்ட் இதுதான் ஃபைனலி கடையனோட. இட்ஸ் ஆல் அபவுட் கடையனோட. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் என்ஜாயிங். அண்ட் இந்த வீடியோவை மெஜாரிட்டி கடையனோட மக்கள் தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்களோட பேராதரவை தெரிவிங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். தொடர்ந்து இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.